ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. சச்சிதானந்தரூபாய கிருஷ்ணாய க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சிணே. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ 13வது அத்தியாயம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் கடந்த சில ஸ்லோகங்களாகவே பார்த்தா பகவான் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வேறுபாடுகளை சொல்லிகிட்டே வராரு. இது நம்ம 2வது அத்தியாயத்தில் பார்த்த விஷயம்தான்னாலும் இப்போ கொஞ்சம் ஆழமாகவே எடுத்துகிட்டு போகிறாரு. எதுக்காக இந்த அளவுக்கு ஆழமாக எடுத்துகிட்டு போகணும், எதுக்கு ஆத்மாவனுடைய உண்மையான ஆற்றல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா நான்றதே இந்த ஆத்மாவை தான் குறிக்கும். நான்றது உடல் இல்லை, அதில் நம்ம இப்போ ஓரளவுக்கு தெளிவாக இருக்கோம். அப்போ நான்றது இந்த ஆத்மா தான்ங்கும்போது அந்த ஆத்மாவோட உண்மையான ஆற்றல் தெரிஞ்சாதான் அந்த ஆற்றல் ஏன் இப்போ வெளிப்படாமல் இருக்குது, அந்த ஆற்றல் ஏன் இப்போ மறைஞ்சிருக்கு, ஆத்மாவால் முழுமையாக எதனால் செயல்பட முடியல அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பல ஜென்மங்களுடைய கர்மங்கள்னால தான் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அப்போ அந்த கர்மங்களெல்லாம் தொலைச்சு நம்ம மறுபடியும் பிறவியே எடுக்காமல் இருந்தாதான் இந்த ஆத்மா முழுமையாக அதனோட ஆற்றலுக்கு செயல்பட முடியும். அப்படின்றத ஒரு எண்ணத்துக்கு நம்ம வந்தோம்னா தான் இனிமே பிறவி வேணாம், முக்தி வேணுன்றதுக்கு அந்த ஒரு முடிவுக்கு வருவோன்றதுனால தான் பகவான் இதை பற்றிலாம் சொல்லிட்டு வர்றாரு. இப்போ 18வது ஸ்லோகத்தில் இது வரைக்கும் நான் உனக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஸ்லோகம். इति क्षेत्रं तथा ज्ञानं ज्ञेयं चोक्तं समासतः मद्भक्त एतद्विज्ञाय மத்பாவாயோபபத்யதே. இதி இவ்வாறாகனா இப்போ கீழே பார்த்த ஒரு 17 ஸ்லோகங்களில் பார்த்தா க்ஷேத்திரம்ன்றது உடல், அது முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னு. க்ஷேத்திரம் உடலில் அந்த உடலினுடைய ஸ்வபாவத்தை பற்றி நான் உனக்கு சொல்லியிருக்கேன். அதாவது இது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5-6வது ஸ்லோகத்தில் ததா ஞானம், ஆத்மாவை தேவையான அறிவு, அதாவது அந்த ஆத்மாவை அடைவதற்கு தேவையான அந்த கருவிகள், உபாயங்கள், இதை பற்றிலாம் பகவான் சொல்லியிருக்காரு. எது அப்படின்னு பார்த்தா அந்த 20 பண்புகள்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதுதான் ஞேயம் ச உக்தம். அது மட்டும் இல்லை, அறியத்தக்கதான ஆத்மாவை பற்றியும் நான் தெரிவிச்சிருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. சமாசத்தக, இது அனைத்தையும் ஒரு சேர சுருக்கமாக உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. ஏதத் விஜ்ஞாய, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மத் பக்தக, என்னுடைய பக்தன் மத் பாவாய உபபத்தியத்தே, என்னுடைய பாவத்தையே அடைய முயற்சிக்கிறான்னு பகவான் சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் இதை பற்றி சொல்லியிருக்காங்களோ ஒரு பார்வை பார்த்துடலாம். க்ஷேத்திரம்ன்ற உடலை பற்றி 5-6 ஸ்லோகங்கள் மூலமாக சொல்லியிருக்காரு. அந்த ஆத்மாவை அடைவதற்கு தேவையான அறிவை பற்றி, அந்த உபாயங்கள் பற்றி 7வதுலேருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும், அதாவது அந்த 20 பண்புகள், அப்புறம் அந்த அடையக்கூடிய அந்த ஆத்மாவை பற்றியே 12வதுலேருந்து 17வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லியிருக்காரு. இதை எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லியிருக்காரு. அப்போ ஏத்தத் விஜ்ஞாய, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, எதையெல்லாம் க்ஷேத்திரம்ன்ற உடல், ஆத்மாவை அடைவதற்கு தேவையான ஞானம், அந்த அடையத்தக்கதான ஆத்மாவான ஞேயம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய பக்தன் என்னுடைய பாவத்தையே அடைகிறான்னு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்காக நம்ம எல்லாரும் பகவானாவே ஆயிட முடியாது. பகவான் போல சில குணங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, தாகம் இருக்காது, வயசாக மாட்டோம், அந்த ஒரு நிலைக்கு அந்த மாதிரி சில பாவங்கள்லாம் அடையலாம். ஞானத்துலேயும் சரி, நல்ல உயர்ந்த ஞானம். ஏன்னா எப்போ இந்த ஆத்மாவுக்கு இந்த கர்மங்கள்ன்ற அந்த தடையெல்லாம் இல்லையோ அப்போது நல்லாவே செயல்படும், அதனோட முழுமையான அறிவு வெளிப்படும். அதனால் பகவான் என்னுடைய பாவத்தை அடையிறான், இல்லை அடைய முயற்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த 18வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இதுக்கு பிறகு சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. என்னன்றதை பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.